இதை பாருங்கள், இந்த பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? பில்லு மாதிரியே இருக்குல்ல? இது பில்லு இல்லைங்க, ஒரே கொப்பு தாங்க. இது ஒரே கொப்பில் இவ்வளோ தான் வளர்ந்துருக்கு. ஆனால் இது பில்லு கிடையாது. பார்க்க அப்படியே பில்லு மாதிரியே இருக்கும். இந்த மாட்டுக்கு அறுத்து போடுவாங்க அதே மாதிரியே இருக்கும். இது பில்லு இல்லைங்க, பிரியாணி இலைங்க. பிரியாணி இலைன்னா நமக்கு எந்த இலை ஞாபகம் வரும்? இந்த இலை தான் ஞாபகம் வரும். ஆனால் இது பிரியாணி இலை தாங்க. இந்த இலைக்கு வாடை இருக்குமா என்னன்னு தெரியல. நம்ம பட்டை கிராமோட சேர்த்து போடும்போது இந்த இலையோட வாடை நமக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இதற்குன்னு தனி வாடை இருக்கான்னு தெரியாது. ஆனால் இந்த இலை அப்படி கிடையாதுங்க. இந்த இலைக்குன்னு தனி வாடை இருக்குங்க. ரொம்ப 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 சூப்பராக வாடை 8 ஊர் மணக்க நல்ல வாடையாக இருக்குங்க. பாருங்கள், இதுக்குன்னு தனித்துவம் நல்ல வாடை வருங்க. இது பேர்லாம் எனக்கு தெரியாதுங்க. இதுக்கு எப்படி பிரியாணி இலைன்னு சொல்கிறாங்களோ இது பேரும் தெரியாது. இந்த இலைக்கு பேரும் தெரியாது. அதேமாரி இது பேரும் தெரியாது. இதுக்கும் பிரியாணி இலைன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம். இதுக்கு பேர்லாம் தெரியாது. ஒருவேளை நீங்களும் யூஸ் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு இந்த பேர் தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.